உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிற மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் குவிக் வீட்டு வைத்தியம் சொல்ல போகிறேன். இதை எடுத்துக்கிட்டா சில மணி நேரத்துக்குள்ளேயே உங்கள் வயிறு முழுசாக க்ளீன் ஆகிடும். உள்ளே இருந்த எல்லா குப்பையும் வெளியே போயிடும். பாருங்க, மலச்சிக்கல் பிரச்சனைனா அதுக்காக ஒன்று ரெண்டு இல்லை, ஆயிரக்கணக்கான மருந்துகளும் வீட்டு வைத்தியங்களும் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா அந்த மருந்துகளாலும் அந்த வீட்டு வைத்தியங்களாலும் கொஞ்ச நாள் மட்டும்தான் ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் திரும்ப அதே பிரச்சனை வந்துடும். அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஆக்ஷன் வீட்டு வைத்தியம் மட்டும் இல்லாமல் கூடவே சில ரொம்ப முக்கியமான டிப்ஸும் சொல்ல போகிறேன். ஒரு முறை இந்த பிரச்சனை சரியானதுக்கு அப்புறம் வாழ்க்கையில் திரும்ப இதே பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக. ஆமாம் நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் கவனமாக முழுசாக பார்த்து நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இனிமே உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை குறைஞ்சபட்சம் கூட வராது அப்படின்னு என்னோட உறுதியான நம்பிக்கை. சரி, முதல்ல அந்த ஃபாஸ்ட் ஆக்டிங் வீட்டு வைத்தியத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது 2 சிம்பிள் கிச்சன் இன்க்ரீடியன்ஸ்லேயே தயாராகிடும். அடுத்த நாள் காலையிலேயே உங்கள் வயிறை முழுசாக க்ளீன் பண்ணிடும். நண்பர்களே, இந்த வீட்டு வைத்தியத்துக்கு அதிக கஷ்டம் எதுவும் இல்லை. சிம்பிளாக ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கணும். அதில் ஒரு டீஸ்பூன் இசாப்கால், அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை செந்தா உப்பு சேர்க்கணும். இசப்கோலுங்கிறது ஒரு நேச்சுரல் பல்க் ஃபார்மிங் ஏஜென்ட் தான். இது குடலுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற தண்ணீரை தன்னோட உள்ளே இழுத்துக்கிட்டு சாஃப்ட் ஜெல் மாதிரி ஆகிடும். இதனால ஸ்டூல் மென்மையாகும், அங்கே பல்க் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டூல் முன்னாடி கீழே நகர எளிதாகும். லேசா வெது வெதுப்பான பால் குடலோட மூமெண்ட்ஸை இன்னும் வேகமாக்கும். அதனால ஸ்டூல் மேலே ப்ரெஷர் வரும், உங்களுக்கு டாய்லெட் போகணும்னு ஃபீல் வரும். செந்தா உப்பை பற்றி சொன்னால் அது அதோட ஆஸ்மோட்டிக் ஆக்ஷன் மூலமாக குடலுக்குள்ள தண்ணீர் அளவை கூட செய்யும். டிஷ்யூஸ்ல இருந்து தண்ணீரை குடலுக்குள்ள இழுக்கும். அதனால ஸ்டூலில் இன்னும் சாஃப்ட் ஆகி உடனே வயிற்றுல இருந்து வெளியே வர ரெடி ஆகிடும். இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் ஒரே நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு பவர்ஃபுல் பேலன்ஸ்டு சேஃப் ஓவர் நைட் ரெமெடியாக மாறிடும். இதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பாலை எடுத்து லேசாக மட்டும் சூடு பண்ணிக்கோங்க. ஆமாம், லேசாக தான், ரொம்ப சூடாக பண்ண வேண்டாம். இப்போது இந்த பாலை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் இசாப்கோல், அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை செந்தா உப்பு சேர்த்து உடனே குடிச்சிடணும். இதை குடிக்கிறதுக்கு பெஸ்ட் டைம் எப்போன்னா ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டதுக்கு 1 மணி நேரம் முதல் 1.5 மணி நேரம் கழித்து வயிறு கொஞ்சம் காலியாக ஆனதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு 30 முதல் 45 நிமிஷம் முன்னாடி. ஒரு விஷயம் எப்பவும் நினச்சிக்கோங்க, இந்த ட்ரிங்கை தயார் பண்ணியதும் உடனே குடிக்கணும். கொஞ்ச நேரம் கூட வச்சுக்க கூடாது. ஏன்னா வச்சா இசாப்கோல் பிடிச்சி முழுக்க முழுக்க பாலை அப்சர்வ் பண்ணிடும், அப்புறம் குடிக்கவே முடியாது. இதை குடிச்சதுக்கப்புறம் மேலேருந்து கொஞ்சம் சுத்தமான லேசான வெதுவெதுப்பான தண்ணீர் குடிங்க. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் கழித்து நிம்மதியாக தூங்கிடுங்க. காலையில் எழுந்ததும் வயிற்றுக்குள்ளே டாய்லெட் போகணும்னு ப்ரெஷர் வர மாதிரி ஃபீல் ஆகும். உடனே டாய்லெட்டுக்கு போயிடுங்க. வயிறு முழுசாக எந்த பிடிப்பும் இல்லாமல் எந்த வலியும் இல்லாமல் சுத்தமாகிடும். நண்பர்களே, இந்த வீட்டு வைத்தியத்துக்கு சம்மந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கவும் ரொம்ப அவசியம். முதலாவதா, உங்கள் டைஜஷன் ரொம்ப சரியாக இல்லைன்னா, அசிடிட்டி பிரச்சனை இருந்தால், இல்லை பால் சரியாக ஜீரணம் ஆகலைன்னா பாலுக்கு பதிலாக லேசாக வெது வெதுப்பான தண்ணீரையே எடுத்துக்கலாம். அது வயிற்றுக்கு லைட்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ரெண்டாவதா, இந்த வீட்டு வைத்தியத்தை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் இல்லைன்னா 2 கிளாஸ் தண்ணீர் கண்டிப்பாக குடிங்க. மூன்றாவதா, இந்த வீட்டு வைத்தியத்தை தொடர்ச்சியாக ஒரே நேரத்தில் 3 நாளுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ரொம்ப பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். நாலாவதா, உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கிற பழைய மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு நேச்சுரல் சரியான ட்ரீட்மெண்ட் வேணும்னா ரெகுலராக எடுக்கக்கூடிய ஈஸி ஃப்ளோ சிரப்பையும் யூஸ் பண்ணலாம். ஈஸி ஃப்ளோ ஒரு ரிசர்ச் பேஸ்டு ப்ராடக்ட். இது பழைய மலச்சிக்கலை அடிப்படையிலிருந்தே சரி பண்ண உதவும். உடனே ஓவர் நைட் ரிசல்ட் கொடுக்காது, ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணினா உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை உள்ளிருந்து சரி பண்ணும். கைகளுக்குள்ளே இருக்கிற உலர்ச்சி பிரச்சனையை குறைக்கும், ஸ்டூலை மென்மையாக மாற்றும். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல், எந்த எரிச்சலும் இல்லாமல், எந்த பிடிப்பும் இல்லாமல் வயிற்றை முழுசாக சுத்தம் பண்ணும். இதனால கேஸ், வயிறு வீக்கம், ஜீரண கோளாறு மாதிரி பிரச்சனைகளும் நல்ல பயன் கிடைக்கும். அதாவது இது மலச்சிக்கலுக்கே மட்டும் இல்லை, உங்கள் முழு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையே ஒரு ரீசெட் பண்ணுற மாதிரி வேலை செய்யும். இதில் கொன்றை, கற்றாழை, கடுக்காய், நெல்லிக்காய், மரமஞ்சள்,
மஞ்சள், முருங்கை மாதிரி மொத்தம் 11 பவர்ஃபுல் ஆயுர்வேத மூலிகைகள் சேர்ந்துருக்குது. வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ண கிளினிக்காக ப்ரூவனான ஒரு கலவை இது. உண்மையிலேயே நண்பர்களே, இந்த சிரப் ரொம்ப சேஃபானது. 6 வயசு குழந்தையிலேருந்து 90 வயசு பெரியவங்க வர டயபெட்டிஸ் இருக்கவங்க கூட இதை சும்மா நிம்மதியாக எடுத்துக்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் போட்டு விடுறேன். அங்கேருந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி, இப்போது மெயின் டாப்பிக்கு திரும்பலாம். மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கணும்னா சில முக்கியமான டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா எப்படிப்பட்ட வீட்டு வைத்தியமாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் அதுக்கு மட்டும் டிபெண்ட் ஆகி இருக்க நாம் யாரும் விரும்ப மாட்டோம். நண்பர்களே, மலச்சிக்கல்லிருந்து உண்மையிலேயே நிரந்தரமாக விடுபடணும்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 முக்கியமான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றணும். இதை சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை திரும்ப வரவே வராது. முதல்ல உங்கள் மார்னிங் ரொட்டீனை சரி பண்ணிக்கோங்க. தினமும் காலை எழுந்ததும் முதல்ல 2 கிளாஸ் சூடான தண்ணீர் குடிங்க. 1 கிளாஸ் சுத்தமான தண்ணீர், இன்னொரு கிளாஸில் எலுமிச்சை சாறு கொஞ்சம் தேன் சேர்ந்து குடிக்கலாம். இல்லைன்னா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து குடிக்கலாம். 2வதா, தினமும் ஒரே டைமில் டாய்லெட் போக முயற்சி பண்ணுங்கள். போகணும்னு ஃபீல் இருக்கா இல்லையா என்பதை பொருட்படுத்தாமல் ஒரு டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் போக பழகணும். ஏன்னா இது உங்கள் குடல் ரிஃப்ளெக்ஸை ட்ரெயின் பண்ணும். 3வதா, டாய்லெட்டுக்குள்ளே போகும்போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கவனம் வேறு பக்கம் போயிடும். அதனால் மலத்தை வெளியே விடுறதுல சிரமம் வரலாம். அடுத்த முக்கியமான விஷயம் உடல் இயக்கம். ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தால் உங்கள் குடலும் மெதுவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டே இருங்க. தினமும் குறைஞ்சது 30 நிமிஷம் வேகமான நடை இல்லைன்னா ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். குறிப்பாக சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் குறைஞ்சது 15 நிமிஷம் லேசாக நடந்தால் கூட குடலோட வேலை நல்லாகும். வயிறு சுத்தமாகறதும் ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னா, டயட்டில் ஃபைபர் எடுத்துக்கிறதோட சேர்த்து தண்ணீரும் போதுமான அளவுக்கு குடிக்கணும். உடம்புக்குள்ளே போதுமான தண்ணீர் இல்லைன்னா ஃபைபர் மட்டும் எடுத்தாலும் எந்த பயனும் இருக்காது. ஒரு நாளுக்கு குறைஞ்சது 25 முதல் 30 கிராம் ஃபைபர் எடுத்துக்கணும். அதோடு சேர்த்து தினமும் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். ஃபைபருக்கு நல்ல பழங்கள் பப்பாளி, கொய்யா, தோலோட ஆப்பிள், பேரிக்காய், சுரைக்காய், பசலைக்கீரை, வெண்டைக்காய், ஆளி விதை, சியா விதை, ஓட்ஸ், கஞ்சி வகைகள், பருப்பு வகைகள், இவை எல்லாத்தையும் உங்கள் டயட்டில் முக்கியத்துவம் கொடுத்து சேர்த்துக்கோங்க. நண்பர்களே, மலச்சிக்கலை குறைக்க நல்ல உணவுகளை சேர்க்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சில உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப அவசியம். மைதா, பேக்கரி ஐட்டம்ஸ், ப்ராசஸ்டு ஸ்நாக்ஸு, எண்ணெயில் பொரிச்ச சாப்பாடுகள், அதிகமான டீ, காஃபி, இனிப்புகள், மது, இவையெல்லாம் குடலுக்குள்ள உலர்ச்சியை உருவாக்கும். அதனால் மலச்சிக்கல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் முடிந்த அளவுக்கு தவிர்க்கணும். கடைசியாக தூக்கத்தையும் மன அழுத்தத்தையும் கவனிங்க. தொடர்ந்து மன அழுத்தமாக இருந்தால் குடலும் மூளையும் சரியாக இணைந்து வேலை செய்யாது. அதனால் சந்தோஷமாக இருக்க பழகுங்க. யோகா பண்ணுங்க. ஆழமான மூச்சு பயிற்சிகள் செய்யுங்க. ராத்திரி சீக்கிரம் தூங்கவும் காலை சீக்கிரம் எழவும் பழகுங்க. இது சின்ன விஷயம் மாதிரி தோணினாலும் ரொம்ப முக்கியமானது. இதை அலட்சியம் பண்ணாதீங்க. நண்பர்களே, மலச்சிக்கல்ல இருந்து விடுபடுவது அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. இன்றையிலிருந்து இந்த வீட்டு வைத்தியம், ஈஸி ஃப்ளோ சிறப்பு, இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் மெதுவாக சரியாக ஆரம்பிச்சிடும். மலச்சிக்கலுக்காக இன்னும் சில சக்தி வாய்ந்த தீர்வுகளை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே இருக்கிற இந்த வீடியோவையும் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் உடம்பை கவனிச்சுக்கோங்க. சிரிச்சுக்கிட்டே இருங்க. தினமும் ஏதாவது ஒரு புதுசாக விஷயம் கற்றுக்கோங்க. எப்பவும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி. நம்ம சேனலில் பிடிச்சிச்சுன்னா